நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமகவில் தந்தை மகனிடையே அதிகார மோதல் நீடித்து வரும் நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸ் இல்லாத நேரம் பார்த்து தாயை சந்தித்து வந்த அன்புமணி முதன்முறையாக தந்தை இருக்கும்போதே தைலாபுரத்திற்கு விசிட் அடித்தது ஏன், யார் மனமிறங்கி வந்தது, எப்படி நிகழ்ந்தது இந்த சந்திப்பு என்பதனை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தாயின் பிறந்த நாளையொட்டி தைலாபுரத்திற்கு விசிட் அடித்த அன்புமணி மோதலுக்கு பிறகு முதல் முறையாக தந்தையை நேருக்கு நேர் சந்தித்திருப்பது இருவரும் இணைவதற்கான சமிக்ஞைதான் என பாமகவினரை உற்சாகமடைய வைத்திருக்கிறது. பாமகவில் இளைஞரணி தலைவர் பதவியை மையம் கொண்டு உருவான பிரச்சனை அதிகார மோதலாக வலுப்பெற்று தந்தை மகனால் கட்சியே இரண்டாகும் சூழல் உருவானது. முதலில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை தொடங்கியதே முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததில் இருந்துதான். மகள் வழி பேரனான முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்ய அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்துதான் பிளவு இன்னும் பெரிதாக ஆரம்பித்தது. அதன் பிறகாக ஆளுக்கொரு பக்கமாய் கட்சியை நடத்த தொடங்கிய நிலையில் மகன் ஆதரவாளர்களை தந்தை நீக்குவதும் தந்தையுடன் இருக்கும் நிர்வாகிகளை அன்புமணி நீக்குவதும் என இருவருக்கும் இடையிலான அதிகார மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. கட்சியில் மட்டுமல்ல, குடும்பத்திற்குள்ளேயும் தந்தை மகன் பிரச்சனையால் பல குழப்பங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. உயிருக்கு உயிராக நேசித்த தாயை கூட தந்தை ராமதாஸ் இல்லாத நேரமாய் பார்த்து அன்புமணி சென்று சந்தித்ததும் அதன் பிறகாக ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதாக மகன் மீதே ராமதாஸ் பழி சுமத்தியதும் பாமகவினரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருந்தது. குறிப்பாக வியாழந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வரும் ராமதாஸ் தொடர்ந்து அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததோடு மட்டுமின்றி தாயையே தாக்க அன்புமணி முற்பட்டதாக கூறி குடும்ப பிரச்சனையை பொது வெளியில் போட்டுடைத்து பகீர் கிளப்பினார். அம்மா எதை சொன்னாங்க, ஏமா ரெண்டாவது மகளை போட்டதா நீ சும்மா இருக்கியா, பேசாம தான் இருந்திருப்ப அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அழிச்சான். என்னதான் தந்தை தன் மீது அவதூறுகளை அள்ளி வீசினாலும் ராமதாசுக்கு எதிராக அன்புமணி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கண்ணியம் காத்து வந்ததும் கவனிக்க வைத்தது. இந்த நிலையில் தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் சார்ந்த சமுதாய தலைவர்கள், நலம் விரும்பிகள், அரசியல் மற்றும் குடும்ப நண்பர்கள் என பலரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் இணைப்பு என்பது வெறும் சொல்லாடலாகவே காற்றில் கரைந்து போனது. குறிப்பாக அன்புமணியே இறங்கி வர தயாரானாலும் தந்தை ராமதாஸின் பிடிவாதத்தால் சமாதான பேச்சுவார்த்தை மட்டும் எட்டா கனியாகவே இருந்து வந்தது. பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்ற மோதலில் இருதரப்பும் பொதுக்குழுவை அறிவித்த நிலையில் அன்புமணி கூட்டிய பொதுக்குழுதான் ராமதாஸை மனமிறங்க வைத்ததாகவே சொல்லப்படுகிறது. கூட்டத்தில் அப்பாவுக்கென கட்சியில் எப்போதும் இடம் உண்டு என ராமதாஸுக்காக தனியாக இருக்கை அமைத்தது, சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரிகள் தான் தடுப்பதாகவும் அன்புமணி பேசியிருந்தது என கூட்டத்தின் ஒவ்வொரு நகர்வும் ராமதாசுக்கு மதிப்பளிக்கும்படியே இருந்ததை கண்டுதான் ராமதாஸ் மனமிறங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அன்புமணியே அடுத்த ஓராண்டுக்கு பாமக தலைவராக நீடிப்பார் என்ற தீர்மானத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் இனியும் மகனை எதிர்த்து பலனில்லை என்ற நிலைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகவே தந்தை மகன் இடையே சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாக தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளையொட்டி நடந்த கொண்டாட்டத்தில் உற்றார் உறவினர்களோடு கலந்து கொண்ட அன்புமணி முகத்தில் மகிழ்ச்சி பொங்க இருந்ததைக் கண்டு கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி ராமதாசும் எந்த நெருடலும் இல்லாமல் குடும்பத்துடன் ஒன்றியிருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி கட்சியினருக்கு கூடுதல் உற்சாகத்தை அளித்திருக்கிறது. இதன் மூலம் தந்தை மகன் இடையே நீடித்து வந்த அதிகார மோதல் விரைவில் முற்று பெற்று கூடுதல் பலத்துடன் தேர்தலை சந்திக்க பாமக தயாராகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.